அகவழி நிறுவனத்தினுடைய 9வது டிப்ளோமா பட்டனரியில் அகவழி நிறுவனத்தினுடைய வைஸ் சான்சலர், அகவழி நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர், அகவழி நிறுவனத்தினுடைய தற்போதைய பணிப்பாளர் மற்றும் அகவழி நிறுவனத்தினுடைய லெக்சரர்ஸ், அகவழி நிறுவனத்தினுடைய பட்டம் பெற்றுள்ள டிப்ளமா பட்டம் பெற்றுள்ள மாணவர்கள் மாணவிகள், அவர்களுடைய பெற்றோர் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலேயே வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷங்களில் இந்த மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். முதல் கட்டமாக ஒரு டிப்ளமா பட்டத்தினை நாங்கள் பெற்றுள்ளோம். எங்களுடைய கல்வி கற்றல் பகுதிகளில் இது எங்களுக்கு நிகழ்ந்திருக்குமா அல்லது எமக்கு இது கிடைத்திருக்குமா என்றெல்லாம் எண்ணியிருப்பீர்கள். சிலர் இதற்கான காசு கொடுக்கறதுல சிக்கல் வந்திருக்கும், சில நேரங்களில் குடும்ப கஷ்டங்கள் இருந்திருக்கும். அப்படியான நிலைகள் இருந்தும் இந்த அகவொளி நிறுவனத்தினூடாக ஒரு டிப்ளோமா கற்கனரி, அதாவது கவுன்சிலிங் சம்பந்தமான ஒரு உள ஆற்றுப்படுத்துகை தொடர்பான ஒரு டிப்ளோமா முதல் கட்ட படியினை பெற்றதையிட்டு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் மேலும் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இது ஒரு படிக்கல்லாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இதே நேரம் இந்த நிறுவனத்தினுடைய போட்டியாளர்கள் என்ற வகையில் வெளியில் விமர்சனங்களுடன் முன்னிய காலத்து டிரெக்டரோடு இருக்கைகளில் இது இருந்தது. அப்படி இருந்து நிறைய மாணவர்கள் இந்த உள ஆற்றுப்படுத்திய கற்கனரியை முடித்து பல பல்கலைக்கழகங்களில் லெக்சரர்ஸாகவும் இருக்கிறார்கள், இங்கே இருந்து போனவர்கள் தான். அதற்காக நாங்கள் இந்த அங்கீகாரம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அதில் இருந்து எடுத்து உண்மையிலேயே எங்களுடைய திறமைகளை நாங்கள் வளர்க்கின்ற பொழுது அது எங்களை ஒரு அங்கீகாரம் ஆக்கும் என்றதற்கு இந்த வரிக்கு பின்னால் இருக்கிறவர்கள் நல்ல உதாரணம். ஏனென்று சொன்னால் அவர்களிடமிருந்து பெற்ற அறிவு இருக்கிறவர்கள்லாம் முன்னால் இருக்கிறார்கள். அப்போ எந்த வகையில் யார் பெரியவர் என்றதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறுவனமும் அங்கீகாரமும் தேவையில்லை. எங்களிடம் இருக்கின்ற நம்பிக்கையும் எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி இன்று இந்த டிப்ளோமா பட்டத்தை வழங்கிய இந்த அகவொளி நிறுவனத்துக்கு நாங்கள் தலை சாய்த்து வணங்குகின்றோம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு மாணவர்களை விடவில்லை, இவர்கள் வெளியில் சென்று ஒவ்வொரு ஆக்களுடைய மெனத்தோடையும் வேலை செய்ய போகிறார்கள். சாதாரணமாக டாக்டர்ஸ் என்று சொன்னால் ஃபிசிக்கலாக பொடியோட வேலை செய்வார்கள், ஆனால் இவர்கள் உளத்தோடு வேலை செய்ய போகிறவர்கள். அப்போ உளத்தோடு வேலை செய்வது என்பது தான் தற்காலத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிலருக்கு உளப்பிரச்சனை என்றது அப்படியே இருந்து கொண்டிருக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செயற்பாடுகளை செய்தாலும், எவ்வளோ இலக்குகளை எட்டியிருந்தாலும், எவ்வளோ வாய்ப்புகள் வந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த உள ரீதியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உள ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளின் முதற்படியாகத்தான் நீங்கள் இந்த டிப்ளோமா பெற்றதை பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் கணக்கு நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த உள ஆற்றுகை என்பது முதல் கண் நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இந்த கற்கனரியோடு நின்று விடாதீர்கள். இந்த அறிவை கொண்டு இன்னும் மேலே என்னென்ன படிக்கலாம், என்னென்ன கற்கனர்கள் இருக்கின்றன, இதோடு இணைத்து என்ன படித்து நான் முன்னுக்கு வரலாம் என்றதை உங்களோட அப்பா அம்மாவோட கலந்துரையாடுங்கோ. கலந்துரையாடி அதில் இருந்து நீங்கள் மேலும் மேலும் உங்களை வளர்த்து கொள்றதுக்கான ஒரு படிக்கல்லாக இந்த டிப்ளோமா கற்கனரியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இதை நீங்கள் பெற்றிருக்க இதன் அங்கீகாரத்தை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆனால் அங்கீகாரம் எப்படி வந்தது என்றதை பின்னுக்கு யோசிச்சு கொள்ளுங்கள். பின்னுக்கு இருக்கிறவர்களை, என்ன இங்கேருந்து போனவர்கள்லாம் பின்னுக்கு இருக்கிறார்கள், இவர்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நிறைய வளவாளர்களையும் அதே நேரம் லெக்சரர்ஸையும் உங்களுக்கு கல்வி கற்றிருப்பார்கள். ஆனால் கற்கின்ற பொழுது நீங்கள் இந்த ஒவ்வொரு விடயங்களையும் கற்கின்ற பொழுது இப்படியா, எங்கள்லேயும் அப்படியான உதாரணங்கள் இருக்குது, கண்டுள்ளேன், எல்லாம் சொல்கிற வருத்தமும் என்னட்டையும் இருக்குது சார், அதுக்கான சிம்டம்ஸும் என்னட்டை இருக்குது, ஒருவேளை அதால் பாதிக்கப்பட்ட நான் நீங்களும் யோசிச்சிருப்பீர்கள். ஏன்னா அந்த கற்கனரி அப்படித்தான், சரிதானே? எல்லா விஜயாதியும் என்ன டைம் இருக்கட்டும் நீங்கள் நினச்சிருப்பீங்கள். இல்லை சிம்டம்ஸ் ஃபுல்லாகவே என்ன டைம்
அது இருக்குது. அப்படியானது என்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் கற்றிருப்பீங்கள். எல்லாத்திலும் பெரிய பலம் மனபலம். இந்த மனபலத்தை உடைக்கல மெழுகுதிரி மாறுத்தான் அப்படியே உரி தண்டபாடிலே போடுவார். அது உங்களுக்கே தெரியாது. அந்த விடயங்கள்ல இருந்து மாற்றி சமுதாயத்தை திருத்தி உங்களை நம்பினவர்களை திருத்தி நீங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அகவொளியில் இந்த நிறைய ஃபார்மர் டிடெக்டர் அண்ட் ப்ரெசன்ட் டிடெக்டர் கட்டாயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் 23 பேரையும் வெளியிடையில் 23 சமூகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா அம்மா அப்பா அவையோட ஒட்ட ஆக்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் போய் செய்து பார்க்க போகிறீங்க. சில நேரம் இப்போ வேறுவாசி செய்திருப்பீங்க நீங்கள் சரிதானே. அதில் இந்த முறை எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. முதன் முறையாக ஒரு முஸ்லீம் பெண் இந்த டிப்ளோமா பட்டத்தை பெற்றுக்கொண்டு போகின்றாள். சரி, ஏனென்று சொன்னால் இதுவரை காலமும் நான் வந்த பட்ஜெட்டில் நான் காணல. இது எங்களுக்கு வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்று சொன்னால் இதை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒன்று தான். இதை இன்னும் நீங்கள் கிராமத்தில் பரப்ப வேண்டும். என்னென்று இங்கே படிக்கலாம், இப்படி இருக்குது, நான் மாறி இருக்கிறேன், என்ன மாற்றி இருக்கிறேன், என் உள்ளம் மாறி இருக்குது, என் குடும்பம் மாறி இருக்குது, என் சமுதாயம் மாறி இருக்குது, இவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னத கடப்பாடு ஒவ்வொரு பட்சிலே இருக்கிற உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்குது. அதை விட நான் சொல்கிற அடுத்த விடயம், இதோடு நின்று விடாதீர்கள். அடுத்த கற்கனறிய படியுங்கோடு திருப்பியும் சொல்கிறேன். இதோட ரிலேட்டடான கற்கனறிகளை படியுங்கோன்னு சொல்லி திருப்பி சொல்லுகின்றேன். அதை விட அடுத்ததாக பெரிய நன்றி சொல்ல வேண்டியது ஃபார்மர் டிடெக்டர் இந்த அகவொளியினுடைய. ஏனெண்டா இந்த டிவிசிக்குள்ளே பதிய வேணும், அதுக்கு இரவு பகலாக பாடுபட்டு தன்னுடைய மனத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாது அச்சுறுத்தல்களோடு இருந்தவர். ஆனால் அது ஃபார்மர் டிடெக்டருக்கு அது சாத்தியமாயிட்டது. ஏனெண்டா அதுக்கான டிவிசின்ற சென்டர் அக்ரிடியேஷன் அவருக்கு வந்துட்டுது. இனி ஒரு அக்ரிடியேஷன் மட்டும்தான் இருக்குது, கோர்ஸ் அக்ரிடியேஷன். அதையும் கிடைச்சதுன்னு சொன்னால் அவருக்கு டிப்ளமா லெவல் NVQ லெவலுக்குள்ள வந்துடும். இந்த NVQ ப்ரோசஸ்ன்றது ஒரு பெரிய ப்ரோசஸ். இதை சாதாரணமாக ஒரு நிறுவனம் எடுத்து விட முடியாது. நாங்கள் இருக்கின்றோம், ஆனால் ஃபார்மர் டிடெக்டரும் கூட்டி கூட கிளர்ச்சி கூடினாங்க. நாங்கள் ஏன்னா டிவிசி அங்கே வந்திருந்ததுன்னு கதைச்சிருந்த நாங்கள். இதில் இருவருக்குமே பாரிய பங்கு இருக்கின்றது. உண்மையிலே இப்போ ஃபார்மர் டிடெக்டர் கட்டாயம் சந்தோஷப்படுவார். ஏனென்று சொன்னால் ப்ரெசன்ட் டிடெக்டரை விட இது டிவிசிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு, ஒரு நிம்மதி ஒன்று இருக்கும். அடுத்ததாக கோர்ஸ் அக்ரிடியேஷன். அதுக்கு பிறகு நீங்கள் கேட்பீங்க, சார் எங்களுக்கு NVQ வருமா சார்? இப்போ அது அடுத்த பிரச்சனை. என்று சொன்னால் நாங்களும் சார் படிச்சுட்டு தானே இருக்கிறோம். லெக்சரர்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்பார்கள். ஏன்னா தாங்களும் படிக்கிற குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி இதில் பார்த்தீங்கன்னா நான் உன்னதமாக பாராட்ட வேண்டியது, நானும் NISTயில் ஒரு டிப்ளமா முடித்து இன்னும் ரிசல்ட்ஸ் வரையில். ஆனால் இந்த NISTக்கு எங்களுக்கு கஷ்டப்படுத்துறது என்ன விட கஷ்டப்படுத்துகிற லெக்சரர் தாருன்னு சொன்னால் தர்ஷினி மேடம். உண்மையிலேயே அது நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியாது. நாங்கள் ஓய்வாக இருந்தாலும் தான் விட மாட்டேன், வாங்கோ நான் சொல்லித்தரேன் எல்லாம் சொல்லித்தந்து அப்படியான வளவாளர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியானவர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். எனவே நாங்கள் இந்த கோர்ஸ் அக்ரிடியேஷன் ப்ரோசஸும் நாங்கள் செய்வோம். என்று சொன்னால் கொஞ்சம் காலம் எடுக்கும். என்ற டிவிசி கொழும்பில் இருந்து செய்கிறதுன்றது ஒரு சிக்கல் வாய்ந்த விடயங்கள். அவர்கள் வருகின்ற பொழுது தான் இதை செய்வார்கள். என்றாலும் முதல் படி உங்களுக்கு கிடைத்திருக்கிறதேட்டு நீங்கள் வெற்றி அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், இருங்கள், சந்தோஷப்படுங்கள். எந்த நேரமும் எல்லாருடைய முகத்தை பார்த்தாலுமே ஒரிஸாக தான் இருப்பார்கள், ஏதோ ஒரு கஷ்டத்தோடு இருப்பார்கள். அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், ஆற்றுப்படுத்துங்கள், அவர்களை சந்தோஷமாக சிரிக்க வையுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கெல்லாம் அம்மா அப்பாலாம் பின்னால் இருந்து உள்ளுக்கு அழுவார்கள். என்னென்னு சொன்னால் என் பிள்ளைக்கு பட்டம் கிடைக்குமா அல்ல இதாக படிக்குமா என்றதெல்லாம் ஜோதிச்சிருப்பார்கள், பெரிய கற்பனை கண்டிருப்பார்கள். ஆனால் இன்று ஏதோ ஒரு படி எங்களோட அகவொளி நிறுவனத்தால் இவர்கள் உங்களுக்கு விளக்கேற்றி வைத்திருக்கின்றார்கள். இந்த விளக்கை நீங்கள் அணையாது மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஒளியை இந்த சமூகத்துக்கு பரப்ப வேண்டும் என்று சொல்லியும், அதே நேரம் எங்களுடைய பிஷப் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் அவர் இருந்த இடம் இளவாலை, நானும் இருந்த இடம் சித்திரமணி இளவாலை. சின்ன பிள்ளையில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த பிரின்சிபலாக இருந்திருக்கின்றார், ரைட். ஆனால் பாரிய சேவை இந்த யாழ் மாவட்டத்துக்கு ஆற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய சேவை தொடர்ந்து அர்ப்பணிப்பாக தேவை என்று கூறிக்கொண்டு என்னை அழைத்து இந்த நிகழ்வுக்கு அழைத்த பிஷப் சார் மற்றும் ஃபார்மர் ஃபாதர், ஏனைய ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.